ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்கா சீன்ஸ் டு அனிமி சீன்ஸ் சேஞ்சஸ். அதாவது மங்காவில் இருக்கிற சில சீன்ஸ் பார்த்திங்கன்னா அனிமிக்கு கொண்டு வரும்போது நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கும். அந்த சேஞ்சஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்ன சேஞ்சஸ், அது எதனால சேஞ்சஸ் இப்படி பண்ணாங்கன்றதை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சும்மா பேசிக்கிட்டே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குறது அனிமி வைப் தமிழ், வாங்க. அப்புறம் 10th பேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஷிகமாரு ஸ்மோக்கிங். இந்த ஹிடன் அஸ்மாவை போட்டு கொண்டுருவானா, அதுக்கு நம்ம ஷிகமாரு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெவெஞ்ச் எடுப்பார். அதுதான் ஹிடனை கொள்வது. அந்த ரெவெஞ்சில் ஹிடனை நம்ம ஷிகமாரு கொன்றுவார். ஆனால் அந்த கொள்கிற சீனில் பார்த்திங்கன்னா ஷிகமாரு லைட் அவர்கிட்ட இருக்க அந்த நெருப்பு இருக்குங்க, அதை எடுத்து பார்த்திங்கன்னா அஸ்மாவுக்கு அந்த சிகரெட் பிடிக்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் அனிமியில் அந்த சீன் பார்த்துருப்பீங்க. பட் நீங்கள் மங்காவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஷிகமாரு தான் அங்கே ஸ்மோக் பண்ணிகிட்டு இருப்பான் அந்த இடத்துல. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சின்ன பையன் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட நம்ம அனிமியில் அது அசுமா பண்ணுற மாதிரி கூட மாற்றிருக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 9th பேஸில் கைசன் டேட். நம்ம நிறைய பேர்த்துக்கு நருட்டோவில் பார்க்குற யாருக்குமே இந்த கைசன்றது அவ்வளோவா நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஆனால் சில பேர்த்துக்கு தெரியும். இந்த கைசன் பார்த்திங்கன்னா அவ்வளோவா காமிச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா இவரோட ஸ்க்ரீன் பிளேயர் கொஞ்சம் கம்மி தாங்க. நீங்கள் இந்த நருட்டோ சாக்கு சண்டை நடக்குங்க கிளாசிக்கில், நருட்டோ கிளாசிக்கில், அதில் நீங்கள் இந்த கைசனை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இவன் என்னதான் அவ்வளோவா பவர் இல்லைனாலும் கொஞ்சம் இதான ஆளுங்க. இந்த பாலத்தை கட்ட விடாமல் ஒரு டான் இருப்பாள், அந்த டான் என்ன செஞ்சிடான்னு பார்த்தீங்கன்னா அந்த கைசனை போட்டு அடின்னு அடித்து சிலுவையில் தொங்க விட்டுருவேன். அப்போ நம்ம டைசன் பார்க்குற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கொடூரமாலாம் இருக்காதுங்க. ஏன்னா அப்போ கைசன் கை காலில் இருக்குங்க. அதே நம்ம இந்த சீனை மங்காவில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே கொடூரமாக இருக்குங்க. ஏன்னா 2 கையையுமே வெட்டிட்டு தான் சிலுவையில் ஏற்றிருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குங்க. இதிலே தெரியுது கைசனோட டேட் எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்குன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா 9th பிளேஸில் இருக்கிறது டிவிசி கேரக்டர் ஆஃப் டிராகன் பால் மாஸ்க். பார்த்தீங்கன்னா நருட்டோ சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு கடைக்கு வாங்க போய் அந்த சீன் இவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கை கூட தூக்கி எரிஞ்சிருவாங்க. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருந்திருக்காது, எப்பயும் போல நார்மல் மாஸ்க் தான் இருக்குங்க. அதே நீங்கள் இதை மங்காவில் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்க. மங்காவில் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் டிராகன் பாலில் இருக்கிற ஒரு அனிமியோட ஃபேஸை மாஸ்க்காக வச்சுருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, ஆனால் அனிமியில் நம்ம அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கை எடுத்திருப்பாங்க. ஏன்னு தெரிலங்க, ஒரு வேளை காப்பிரைட் கூட போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. என்னோட அனிமி கேரக்டர் உன் அனிமியில் இருக்குது அப்படின்னு கூட போட்டிருக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 7th பேஸில் இருக்கிறது கிமிமாரோ பவர். நம்ம கிமிமாரோ ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆடுனாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சமயத்தில் கிளாசிக்கில் நருட்டோக்கும் கிமிமாரோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவனோட கென்கேயான போன் ரிலீஸை யூஸ் பண்ணுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் அவனோட ஷோல்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிமிமாரோ போன் எடுப்பான். அப்போ பார்க்க நார்மலாக தாங்க இருக்குங்க. அதே நீங்கள் இதை மங்காவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமாக இருக்கும். ஏன்னா தோலெல்லாம் கிழிஞ்சிக்கிட்டு அப்படியே அந்த போன் வர மாதிரி இருக்குங்க. அது பார்க்கவே கொடூரமாக இருக்குங்க மங்காவில் பார்க்குறது. ஒருவேளை இதை பார்க்குறவங்க கண்ணை மூடிட்டு பார்ப்பாங்கன்னு கூட சொல்லி கூட அனிமியில் அதை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அப்படி தாங்க தெரியுது எனக்கு, ஆனால் ஃபுல் ரீசன் கரெக்டாக தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் இருக்குது உராச்சிமாரோ ஐடோட். உராச்சிமாரோட ஐடோட்டாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், அவனோட பவர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நருட்டோ சீரீஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உராச்சிமாரோ ஐடோட்டுன்னு சொன்னால் ஒரு கேவில் தானே இருப்பியா, ஒரு கேவு மாதிரி இருக்குங்கள, அந்த கேவில் நிறைய பேர்த்த கடத்திட்டு நிறைய பேர்த்த கொல்லவும் செஞ்சுருப்பியா, ரிசர்ச்சும் பண்ணியிருப்பான். அப்போயே பார்க்க நம்ம அனிமியில் பார்க்கும் போதே கொஞ்சம் டெரராக தான் இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப பயப்படுற அளவுக்கு கண்ணை மூடிட்டுலாம் பார்க்குற அளவில் இருக்கானுங்க. அதே பார்த்தீங்கன்னா இந்த உராச்சிமாரோட லேபில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா உராச்சிமாரோ சுற்றி நிறைய பேர் கட்டி போட்டிருப்பாங்க. இந்த சீனை நீங்கள் மங்காவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமாக இருக்கும். ஏன்னா அனிமியில் சில பேர்த்துக்கு கை கால்லாம் இருக்கும், எல்லாருக்கும் கை கால் இருக்கும். ஆனால் மங்காவில் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு கை இருக்காது, அப்படியே கை கால் இல்லாமல் இருப்பாங்க. அப்படியே கொடூரமாக இருக்குங்க அந்த சீன்லாம் பார்க்க. மங்காக்கும் அனிமிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுவும் அங்கே இருக்கிறவங்க சில பேர் மங்காவில் இருக்கிறவங்கள பார்த்தா ரொம்பவே சில்லியாக இருப்பாங்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் இருக்கிறது சாசுகே ஆல்சோ டேட்.
அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் டெஸ்ட் வைப்பாங்க கக்காஷி வந்து டீம் 7க்கு. அப்போ சாக்குராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கெஞ்செட்ஸு போட்டுருவார். அதில் வந்து சாக்குரா என்ன பார்ப்பான்னா சாஸ்கேக்கு வந்து சாஸ்கே உடம்பு ஃபுல்லாக சுரிங்கனா கொட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. சாக்குரா ஹெல்ப் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ ரொம்பவே டெரராக இருக்கும். அப்போ வந்து சாஸ்கே நார்மலாக தான் இருப்பேன். அதே நீங்கள் இதை மங்கால பார்த்தீங்கன்னா நோட் பண்ணால் சாஸ்கேவோட லெஃப்ட் கால், அதாவது லெஃப்ட் லெக் பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி அப்படியே திரும்பி இருக்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்பவே கொடூரமாக இருக்கும். அதே நீங்கள் அனிமேல பார்க்கும்போது சாஸ்கேவோட கால் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். இதிலே தெரியுது எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு. ஒருவேளை இதை பார்க்குறவங்க இதை கண்டுபிடிச்சாங்களோ கொடூரமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு கூட இவங்க அனிமேல மாற்றும் போது அதை நார்மலாக மாற்றிருக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 4th பிளேஸில் இருக்குது மெல்டிங் ஷிகமாருக்கும் இந்த சாஸ்கியை ரிசீவ் பண்ணுற மிஷன்னு பார்த்தீங்கன்னா உராச்சிமாரு கூட ஒருத்தர் ஃப்ரூட் வாசிக்கிட்டு இருப்பேன். நான் பேர் தெரியல. அவனுக்கும் ஷிகமாருக்கும் ஒரு சண்டை நடக்கும் பார்த்துருக்கீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஷிகமாரு மேலே ஒரு கென்ஜெட்ஸு போட்டிருக்கேன். அதில் என்ன ஆகுனா ஷிகமாரு வந்து அப்படியே கை வந்து உருகுற மாதிரி இருக்குங்க. அவனோட லெஃப்ட் கை வந்து அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து அனிமேல பார்க்கும்போது நார்மலாக தாங்க இருக்கும். அப்படியே எப்பயும் போல் மெல்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குங்க. அதே நம்ம இதை வந்து மங்கால பார்த்தா, அதாவது கலர் பண்ணப்பட்ட மங்கால பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அப்படியே அது உருகி ஷிகமாருவோட போன், அதாவது எலும்புலாம் தெரிகிற மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே கொடூரமாக இருக்குங்க. ஒருவேளை இப்படி எலும்பு தெரியும் இதனால கூட அவங்க நான் அதை பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன் கூட அனிமேல மாற்றும் போது. அப்படி தான் எனக்கு தோணுதுங்க. ஆனால் இந்த சீன் நிஜமாகவே கொடூரமாக இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் இருக்குது டோபிராமா யூஸ் அசிராமா ஜுட்ஸு. நீங்கள் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா இந்த உராச்சிமாரு சமனிங் பண்ணி எல்லாரையும் கொண்டு வருவானே 4th கிரேட் நிஞ்சாவாக இருக்காங்க 4 ஒகாகேஸு. அப்போ கொண்டு வரும்போது என்ன ஆகுனா சண்டை போடுவாங்க. இந்த இரிசன் டொபிக்கு உராச்சிமாருக்கு ஒரு சண்டை நடக்குங்க. அதில் தான் கொண்டு வருவீங்க 2 ஒகாகேஸ் ரீஅனிமேஷன் பண்ணி உராச்சிமாரு. அது வேறு யாரும் இல்லை, டோபிராமா அசிராமா தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டோபிராமா அங்கே ஒரு ஜுட்ஸு யூஸ் பண்ணுவோம். அதுதாங்க இன்ஃபினிட்டி டார்க்னஸ் ஜுட்ஸு. இந்த ஜுட்ஸு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம பார்க்கும்போது டோபிராமா தாங்க இந்த இன்ஃபினிட்டி டார்க் ஜுட்ஸு யூஸ் பண்ணோம். ஆனால் நம்ம இதை மங்கால பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அசிராமா தாங்க இன்ஃபினிட்டி டார்க்னஸ் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவார். ஆனால் எதனாலன்னு தெரில, எதனால வந்து அசிராமா ஜுட்ஸு வந்து டோபிராமா வந்து யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க தெரியல. ஏன்னா என்னதான் டோபிராமா நிறைய ஜுட்ஸூஸ் அதாவது கண்டுபிடிச்சிருந்தாலுமே இது கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2nd பிளேஸில் இருக்கிறது கலர் டிஃப்ரென்ஸ் அனிமி விசஸ் மங்கா. அனிமிலையும் சரி மங்காலையும் சரி நிறையா கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அனிமியில் பொறுத்தவரை ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு கலர், ட்ரெஸ் கலர், அவங்களோட பவருக்கு ஒரு கலர்னே சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு உதாரணமே நம்மளோட மினாட்டோட ரசிகன் தான். மினாட்டோ ரசிகன் ப்ளூவாக தான் இருக்கும். அதே நம்ம இதை மங்கால, அதாவது கலர் பண்ணப்பட்ட மங்கால பார்த்தோம்னு நினச்சிக்கோங்க, இது எல்லோ கலரில் இருக்குங்க மினாட்டோட ரசிகன். இதுக்கு பெஸ்ட்டு உதாரணமே இது மினாட்டோட ரசிகன் தாங்க. இது வந்து கலர் பண்ணப்பட்ட மங்காஸில் நான் சொல்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் இதை மட்டும் நான் சொல்ல, இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து கலர் பண்ணப்பட்ட மங்கால டிஃப்ரென்ஸ் இருக்கும். மினாட்டோ ரசிகன் மட்டும் இல்லாமையும் நிறையா விஷயங்கள் வந்து இதில் ஒரு இதாகவே இருக்குது. கலர் டிஃப்ரென்ஸ்னு வச்சுன்னா நிறையா டிஃப்ரென்ஸ் மங்காக்கும் அனிமிக்கும் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2nd பிளேஸில் இருக்கிறது நெஞ்சி ஃபைட். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சி கூட வந்து உராச்சிமாரு கேங்க ஒருத்தையும் வந்து சண்டை போடுவாங்க. அப்போ நெஞ்சி நல்லாவே அடி வாங்கிடுவேன், இருந்தாலும் முயற்சி பண்ணுவியான். ஆனாலும் வந்து ஒரு ராட் மாதிரி ஒன்று வருங்க, அது வந்து அப்படியே நெஞ்சியோட செஸ்ட்லேயே குத்திடுங்க. அது பார்க்க எப்படி இருக்குங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நார்மலாக தாங்க இருக்கும் அனிமியில். அதே நம்ம இதை மங்கால பார்க்கும்போது அதை குத்தி அந்த இடத்துல ஒரு பெரிய ஹோலே வந்த மாதிரி இருக்குங்க. அது ரொம்பவே கொடூரமாக இருக்குங்க மங்கால பார்க்குறது. அதை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தாங்க அனிமியில் வந்து அதை நார்மலாக மாற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மங்கால அதோடய ஹோல் விழுந்த மாதிரி இருக்கும், அப்படியே இங்கிட்டேருந்து பார்த்தா அங்கிட்டு தெரிகிற மாதிரி. அதை பார்க்குறவங்க கண்ணை மூடிட்டு பார்ப்பாங்கன்னு சொல்லி கூட அதை மாற்றிருக்க வாய்ப்பு இருக்குங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஹாய் ஃப்ரெண்ட், இதோட நம்மளோட ஹிண்டுங்க, இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. இதில் உங்களுக்கு எந்தது ரொம்ப பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சுன்றோம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு ஒரு புது சேனலை வச்சுருக்கேன், அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்து என்ன வீடியோ போடணும்னு நீங்கள் எனக்கு சொல்லிடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நான் போயிட்டு வரேன். அனிமி வைட் தமிழ், பாய்.